ஆரக்ஸ்டிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம், இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறோம். நாங்கள் எப்படி மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். நாங்கள் மற்ற நிறுவனங்கள் மாதிரி கிடையாது. நிதி நிறுவனம் அப்படின்னு எங்களை வகைப்படுத்தினாலும் எங்களோட ப்ராசஸ் வந்து நாங்கள் வேறு மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரக்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா, நான் போன 2023 நவம்பரில் வந்து ஒரு வகுப்பு ஒன்று நடத்தினேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் வந்து நிதித்துறையில் வந்து அனுபவம் இருக்குது. முதல்ல நான் பரஸ்பர நிதிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னோடய வாழ்க்கையை தொடங்கினேன். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிஸ்க் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்தது, நிதி சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 20 வருடம் அனுபவம் இருக்குது. இந்த அனுபவங்கள்லாம் வச்சு நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வகுப்பு மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 நவம்பர் 18 பாங்க்ரோவில் வந்து ஒரு வகுப்புக்கு நான் ரெடி பண்ணேன். கட்டணம் வாங்கிட்டு தான் அந்த வகுப்பை நடத்தணும். எனக்கு சமூக ஊடகங்களில் வந்து கொஞ்சம் பிரபலம் இருக்குது அப்படிங்கிறதுனால பல மாவட்டங்கள்லேருந்து வந்துட்டாங்க. நம்ம நண்பர்கள் வந்து நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த வகுப்பு 2 மணி நேர வகுப்பை நான் எப்படி வந்து கட்டமைச்சிருந்தேன்னா, ஒரு கார்ப்பரேட்டில் வந்து எப்படி வந்து பல்வேறு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, டீம் ஒர்க் கொடுப்பாங்க, ரோல் ப்ளே கொடுப்பாங்க, அந்த மாதிரி கட்டமைச்சிருந்தேன். இந்த ரோல் ப்ளேயில் வந்து ஒரு ரோல் ப்ளே வந்து ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் ப்ளே. நான் 2 மணி நேரத்தில் உங்களால் நிதி சார்ந்த எதுவுமே கற்றுக்க முடியாது, அட்லீஸ்ட் கேள்வி கேட்கவாது கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த இடத்துல தான் அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க, அந்த ரோல் ப்ளே பார்த்தவங்க நான் எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லும்போது, அதே மாதிரி ஒரு அட்வைசர் எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லும்போது, எங்களுக்கு நீங்களே அட்வைசராக வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, மக்கள் கேட்குறாங்க, வந்துடலாம். ஆனால் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. இந்த துறையே புதிய துறை. இந்த நிதித்துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் மேட்டுவத்தனத்தோடு இருப்பாங்க. எல்லாருமே கோட் ஷர்ட் போட்டுட்ருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்களை அணுகிறதே வந்து ரொம்ப கடினமான ஒரு இதுவாக இருக்கும். அவங்க நிறையா தெரியும், நம்ம எதாவது முட்டாள்தனமாக கேள்வி கேட்டுருவோமா அப்படின்னு ஒரு பெரிய கேப் இருக்கும். இந்த நேரத்தில் நான் அட்வைசராக வரணும் அப்படின்னா இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் உங்கள் பணத்துக்கு தான் நான் அட்வைஸ் பண்ண போகிறேன். அப்போ என்னோடய முதலாளி நீங்கள், உங்ககிட்ட நான் எப்படி பேசணுமோ அப்படி தான் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போவுமே ஒரு கட்டமைப்பு என்கிட்ட கிடையாது. இப்போது சிறந்த கட்டமைப்பு எங்ககிட்ட இருக்குது. அப்போது எந்த கட்டமைப்பும் இல்லை. நீங்கள் என்கிட்ட ஒருத்தர் இன்வெஸ்டராக வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும். ஏன்னா எனக்கு ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரியும். ப்ராடக்ட்டை பற்றி தான் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் நான் ப்ராடக்ட்டை பற்றி பேச விரும்பலை. அதை தாண்டி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுதுங்கிறது மட்டும் எனக்கு ஏதோ தோடிட்டே இருந்தது. அப்போ எங்களுடைய முதல் கிளைண்ட்டாக வித்யா அப்படின்றவங்க வந்தாங்க. அவங்க நிறையா கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்விகளை வச்சு நாங்கள் கட்டமைப்பை நான் மட்டும்தான், நாங்கன்னு சொல்கிறது அப்போ நான் மட்டும்தான் கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு, அப்போ நான் ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டேன். என்ன பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா, நாம் நிதி சார்ந்த ஒருத்தங்களுக்கு நம்ம பரிந்துரை வழங்குறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, அவங்க எந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னது, அவங்க பணத்தை எப்படி பார்க்குறாங்க, தெய்வமாக பார்க்குறாங்களா இல்லை ஒரு பொருளாக பார்க்குறாங்களா, பணத்து மேலே அவங்க எவ்வளோ அட்டாச்மெண்ட்டடாக இருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்ககிட்ட முதலீடு பண்ணுறேன்னு வர்றவங்க 1 கோடி ரூபா கொடுக்குறேன், நீங்கள் அது மேலாண்மை பண்ணுங்கன்னு சொல்லி கூட வந்திருக்காங்க. நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்கிட்ட உட்காந்து பேசணும். எனக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுங்க. அந்த 1 மணி நேரம்லாம் நம்ம சகஜமாக பேசலாம். உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேசலாம், அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மணி நேரத்தில் வந்து அவங்களோட தரவுகள் எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அவங்களோட வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். செலவை பார்த்துட்டு எதுலெல்லாம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ஒருத்தரோட குணாதிசயங்களை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் இப்படிப்பட்டவர் தான், நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயங்குவீங்க, அப்படியே செலவு பண்ணாலும் ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வரும், இப்படி ஜோதிடம் மாதிரி நான் அவங்களுக்கு சொல்லிவிடுவேன். நம்ம இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடும். எப்படி இல்லை கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டால் அவங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சொல்லுவோம். நம்ம இதில் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பேட்டர்னா, நாங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 200 பேர்கிட்ட தனிநபர் ஆலோசனை நடத்திருக்கோம். இந்த ஒரு வருடத்தில் தனியாக 1 மணி நேரம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் பல மணி நேரங்கள் நாங்கள் அவங்களோட தொடர்பில் இருக்கிறோம். ஸோ இதில் கண்டுபிடிச்ச ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா, போன தலைமுறையில் நம்ம மக்கள்கிட்ட பணம் கிடையாது, இந்த தலைமுறையில் பணம் அதிகமாக இருக்கும்.
அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற இந்த இரண்டு உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன தலைமுறையில் பணம் இல்லை அப்படிங்கிறதுனால பணத்தை செலவு பண்ணவே அவங்க கற்றுக்கொள்ளவில்லை, பணத்தை முதலீடு பண்ணவே கற்றுக்கல. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த தலைமுறையில் பணம் இருக்குது. போன தலைமுறை 1 லட்ச ரூபாவை அவங்க வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ மாதம் 1 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் பார்க்குறாங்க. ஆனால் பழக்கம் அப்படிங்கிறது போன தலைமுறையிலேருந்து கடத்தப்பட்ட ஒன்றாக உள்ளது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களுக்கும் செலவு பண்ண தெரியும். பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க, அதே ரோட்டு கடை இதில் தான் சாப்பிடுவாங்க. எங்கள் கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க மாத வருமானம். அவங்கக்கிட்ட கார் கிடையாது. நான் கேட்குறேன், கார் இல்லையே, நீங்கள் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களே, கார் வேணுமே. காருங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்டி இதுதான். நீங்கள் எவ்வளோ வாகனங்கள் ஓடுது, நீங்கள் பைக்கில் போகக்கூடாது, நீங்கள் வந்து அவ்வளோ சம்பாதிக்கும் போது உங்களை பாதுகாத்துக்கணும், கார் வேணும் அப்படிங்கிறது அடிப்படை. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் எங்கள் வீட்டில் வந்து பார்க்கிங் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஏன் பார்க்கிங் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு போகல அப்படின்னா, இல்லை நாங்கள் 8000 ரூபா தான் வாடகை பே பண்ணுறோம். அப்போ எனக்கு வந்து அது அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, 8000 ரூபா அவங்க வந்து வாடகை கொடுக்குறாங்கன்னா அவங்க வரியாகவே அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்துட்ருக்காங்க, அனுபவிக்காங்க. ஸோ இந்த விஷயம் கூட தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இவங்களால 8000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண தோணாது. அப்படி செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நாம் இப்படி ஊதாரியாக செலவு பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். சரி, ஒரு பக்கம் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. பணம் வந்து சேருது. எப்படி சேருதுன்னா, சாக்கடை மாதிரி சேருது. இப்படி இந்த சேரணும் ஒன்று என்ன ஆகுது, சாக்கடை சேர்ந்தால் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பயம் வருமா இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம் வருதுன்னா, இப்போ பணம் என்கிட்ட இருக்குது, ஆனால் 5 வருஷம் கழிச்சு இந்த பணம் என்கிட்ட இல்லாமல் போயிடுமே, என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை பற்றியே பயம் வருது. அதனால என்ன பண்ணுறாங்க, அவசரமாக சொத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு சொந்த ஊரில் தங்களோட இடத்துக்கு பக்கத்தில் இல்லை ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் ஏக்கர் கணக்கில் வாங்கிடுறாங்க. சரி, அதுவாது கையில் இருந்த காசை வாங்கினாவது பரவாயில்ல, ஒரு இடம் வாங்கினாங்க, இப்படி மற்ற விஷயங்களை பார்த்துக்கலான் இருக்கலாம். கையில் இருக்கிற காசையும் போட்டு ஒரு 30 லட்சம் போட்டு மற்றது பர்சனல் லோனு, கோல்டு லோனு, இருக்கிற எல்லா லோனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்படி எல்லா லோனையும் வாங்கி வச்சுக்கிட்டு மாதந்தோறும் அவங்களோட இதில் வந்து பற்று வருது. ஸோ போன தலைமுறையில் பணம் இல்லாமல் இருந்தபோது இருந்த நிம்மதி இப்போ அதிகமாக பணம் இருக்கும்போது கூட இருக்கிறது. பணம் அதிகமாக பிரச்சனைகள் கூடி இருக்கு. நம்ம எப்போதுமே சொல்கிறோம், ஒருத்தன் லாட்ரி அடிக்கும், அவன் அந்த லாட்ரி அவங்களுடைய தலைகால் குலையாமல் ஆடுவான். ஆனால் பணத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு லாட்ரி அடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கீழே இருந்தாலும் அதை விட பல மடங்கு கீழே போயிடுவான், குடும்பத்தில் இருப்பான்னு சொல்லி படிச்சிருக்கோம் கதையாக. இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இந்த இளைய தலைமுறைக்கு உங்களோட சேனல் சொல்கிறேன்னா, ஸோ 99% பேர் அப்படி தான் இருக்கும். எங்களோட ஒரு கிளைண்ட்டு, அவரோட மாத வருமானம் 1 லட்ச ரூபா, அவரோட இஎம்ஐலாம் சேர்த்து அவரோட செலவு 1.5 லட்ச ரூபா. அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களுடைய நீங்கள் கட்டின வீடு தான் உங்களுக்கு பிரச்சனை, இதை விற்றுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகிடுங்கிற. சார் அதுக்கு பட்டா இல்லை சார், அதுக்கு லிட்டிகேஷன் இருக்குது சார், எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி நான் வாழணுங்கிறதுக்காக நான் வந்து அதை கட்டிட்டேன் சார் அப்படிங்கிறார். பர்சனல் லோன் எடுத்து ப்ரெஸ்டீஜ், எமோஷன், அட்டாச்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் எமோஷன்ஸை, உணர்ச்சிகளை இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களோட பெரிய வேலையே என்னன்னா உட்காந்து ரேஷனலாக பேசுகிறது தான், எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பேசுகிறது தான். நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, ஒரு 50 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல இடமா வாங்கி போடுப்பா, நல்ல வீடு கட்டுப்பா, பிள்ளைகளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைப்பா, இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். ரெண்டாவது, அவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் வந்து சமூகத்தில் வந்து மரியாதையோடு இருக்கணும். அப்போ மரியாதையோடு இருக்கணும்னா நலம் புலம் இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஒரு இடத்துல இருக்கும். உங்களுக்கு லாபம் வேணும்னா நீங்கள் வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் போடுறதுக்கு நம்ம மனசே வராது. ஏன்னா அதில் எமோஷன்ஸ், நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு இடம் வாங்கினா மண் வாங்கிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸ் உள்ளே கொண்டு வந்துடும். அதை ஒரு பெரிய மரியாதையாக நினைக்கிறோம். இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது சமீபத்தில் கூட ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி படித்தோம். ஒரு இறப்பில் வந்து மாரடிக்கிறதுக்கு ஆட்களை சப்ளை பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப், ஒப்பாரி வைக்கிறதுக்கு. இப்போ ஒப்பாரி வைக்க ஆள் இல்லை, அதனால் ஒப்பாரி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க. நாங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்களை பற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரேஷனல் அறிவுரை சொல்கிறது மட்டும் தான் எங்கள் வேலை.
நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம உரையாடுவோம். அந்த உரையாடலேருந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறோம் நம்ம பார்க்கலாம், அதுக்கு நம்ம தீர்வு தேடும். ஸோ இதுதான் நாங்கள் ஆர்எக்ஸ்டி மூலமாக பண்ணுறது. மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. எங்ககிட்ட கிளைண்ட்டாக வந்தவங்க அவங்க நிதி செயல்பாடுகள் எது பண்ணாலும் எங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். அவங்களும் அதே மாதிரி கேட்டுட்டு தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வருவாங்க, அவங்க நாங்கள் தடுத்துருவோம். உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் படி நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் வேறு இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சரி, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா நமக்கு இருக்கிற மிகச்சிறந்த வாய்ப்பு பங்குச்சந்தை தான், ஷேர் மார்க்கெட் தான். ஷேர் மார்க்கெட்டு தான் இங்கே நிறையா விஷயங்களை ஜனநாயகப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனியை நம்ம வந்து உருவாக்க முடியாது. ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனி, அதானி மாதிரியான கம்பெனிலாம் வந்து இந்திய ஒன்றியத்தில் அதோட வளங்களை வந்து பெற்று செழிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த வளங்களை பங்கு போடணும்னா உங்களுக்கு இருக்கிற எளிமையான வழி இந்த பங்குச்சந்தை தான். அதில் எத்திக்கல்ஸ்லாம் பார்ப்பாங்க, நான் அதானி பங்குகள்லாம் வாங்க மாட்டேன். பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அது வந்து டெமோக்ராட்டைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது இப்போ நீங்கள் பார்க்க முடியுமா? இல்லை இப்போ நம்ம அது வந்து டேரெக்டாக ஆன்லைன்லேயே நம்ம பார்க்கலாம். நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன், பார்த்துட்டீங்க அந்த வீடியோ? ஸோ அது வந்து நம்ம தனியாக ஒரு செஷன் வச்சுக்கலாம். அது என்னங்கிறது சொல்லிடுறேன், கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எனக்கு ஃபில் பண்ணி அனுப்பியிருப்பீங்க. அதில் வந்து உங்களோட வருமானம் இருக்கும், செலவுகள் இருக்கும், உங்களோட கோல்ஸ் கொடுத்துருப்பீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. நாம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, உங்களுடைய பேசிக் ஹெல்த் செக்கப் பண்ணுவோம். ஸோ பேசிக் ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்கு 4 க்ரைட்டீரியா நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வருமானம் வந்து 15% அதிகமாக இருக்கணும் செலவை விட. அது இருந்ததுன்னா அது க்ரீன். இப்போ நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் செலவு 85 ரூபாய்க்கு கீழே இருக்கா, அப்போ க்ரீன். அடுத்தது வந்து உங்ககிட்ட உங்களுடைய மாதாந்திர செலவு இருக்குல்ல, இன்ட்டு 6 போடுங்க. அது வந்து கையில் கேஷாக இருக்கணும், இருக்கா, அப்போ அது க்ரீன். டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா? இல்லை, அது பெரிய ரேட்டு, பெரிய ரேட்டு. மெடிக்கல் கம்பெனி அது பார்த்தாது. ஸோ இப்போது எங்களோட ரெவன்யூங்கிறது இந்த டேர்ம்லேயும் ஹெல்த்லேயும் தான் வரும் இப்போதைக்கு மேக்ஸிமம். நாங்கள் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எங்கள் மூலமாக, அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வரும். ஆனால் அது வந்து எனக்கு 5 வருஷம் ஆகும் அந்த ரெவன்யூ நான் வந்து ஒரு ரெவன்யூவாக பார்க்க. எனக்கு இமிடியேட் ரெவன்யூ வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லையும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் எங்கள் மூலமாக போடணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் நீங்கள் கட்டாயம் போட்டே ஆகும். ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ நான் தான் வந்து கொரோனா டைமில் பயந்துட்டு தான் எடுத்தேன். நான் வந்து 31 இயரில் எடுத்தேன். 1 இயருக்கு எடுத்தேன். ரொம்ப ப்ரீமியம் எல்லாம் கம்மியாக இருந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல, விட்டுட்டேன். அப்புறம் 42 இயர்ஸில் இப்போது கொரோனா வரும்போது தான் எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அதனால் அதை போய் நான் எடுக்கிறேன். எடுக்கும்போது எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு அப்போ கொரோனா இருந்த டைம் ஆன்லைன்லேயே உங்களை பார்த்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா, சரி இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்குது ரொம்ப ஈஸின்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்தவன் என்ன நினச்சான்னு தெரில, உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, சரி பிளட் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, நீங்கள் ஆஸ்பத்திரி வந்து உங்கள் செலவில் நீங்கள் சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும், அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ கட்டங்கள் தாண்டினதுக்கப்புறம் தான் நமக்கு வயதாக டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னால ஒரு ஒவ்வாமை இருக்குது. ஆனால் செத்ததுக்கப்புறம் வர்ற காசு எனக்கு தேவையா அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. நான் இப்போ சொன்னேன், எமோஷனல்ஸ் அட்டாச் பண்ணாதீங்க, பணம் யூஸ் பணம். ஸோ அது நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு சொத்தை உருவாக்குறோம், முதலீடுகளை பண்ணுறோம். லட்சே ஒரு 10,000 ரூபா மாதம் போட்டு ஒரு பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலவில் கம்மி பண்ணி ஆசை விருப்பங்களை கம்மி பண்ணி தான் உருவாக்குறோம். ஆனால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் இல்லை, மெடிக்கல் இன்சூரன்ஸும் இல்லைன்னா எல்லாமே ஒரே நாளில் காலியாகிடும். ஸோ அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் நீங்கள் எடுத்தே ஆகும். அது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கேட்கவே வேணாம். இப்போது சாதாரண சளின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை போய் அட்மிட் கூட பண்ணல. அவங்க பண்ணணும்னாங்க, சரி எனக்கு அந்த பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை பற்றி கவலை இல்லை, இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும். 1.5 லட்ச ரூபா பில் போட்டுருந்தான். அது இன்சூரன்ஸ் இருக்குங்கிறதுனால அதிகமாக போட்டாங்கிறது நமக்கும் தெரியும். பட் இல்லைனாலுமே அது ஒரு 60,000 வர வாய்ப்பு இருக்குது. அதை விட நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஐயோ பணம் இல்லையே அப்படின்னு இருக்கும். அந்த பணத்தை வைத்து நம்ம முடிவு எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். இந்த பணம் இல்லை, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்காத, அப்போ அது ஒரு நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும். இப்போ வந்து நீ இருக்கிறியா அப்போல தானே, அதுவும் அவன் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கான். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, பெட்டு கரெக்டாக போட்டாங்களா, ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணாங்களான்னு வந்து கேட்டு இவங்க ஜாலியாக உட்காந்து படுத்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ப்ரெஷர் போயிடுது. இதே ஹெல்த் இன்சூரன்ஸ் கான்செப்ட் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வச்சிங்கன்னா அதெல்லாம் நம்ம தேவையில்லை. நம்ம நிறைய பேர் வந்து இந்த எல்ஐசியில் போடுறது, பேங்க் மேனேஜர் சொன்னார், என் ஃப்ரெண்டு சொன்னார்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி சில இது ஸ்டாப் பண்ணணும், சில இது க்ளோஸ் பண்ணணும்னா பண்ணி கொடுத்துட்றோம்.
ஸோ இது ரெண்டு உங்கள் இது ரெட்டு இப்போ பேசிக் ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து ரெட்டு உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரி புரிஞ்சுது. ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து இந்த செக்ஷனில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் அனுப்பியிருந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம நிலத்தில் பணம் போட்டாலும் சரி, தங்கத்தில் பணம் போட்டாலும் சரி, பெரிய லாபம் கிடையாது. இப்போ இந்த பில்டிங் இருக்குல்ல, இது வந்து 1991 வந்து 5 lakh rupeesக்கு எங்கள் அப்பா வாங்கினாங்க. இப்போ என்ன வேல்யூ இந்த இடம்? 3 crore கிட்ட. 3 crore 5-6 crores போதும். ஆமாம், அதுக்கு மேலே தான் போகும். இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த 5 lakhsல இருந்து கால்குலேட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு ஆன்லைனில் இருந்தால் அதில் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 5 lakhs போடும். ஓகே. வேறு என்ன ஃபீல்டு கேட்குது? ஃபியூச்சர் அதுக்கு 5 crores போட்டுக்கோங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் கால்குலேட்டர் தானே அது? போட்டுடுங்க. சார் கரெக்டு. ஆமாம், 5 crores போடுங்க. 6 crores கூட போடுங்க. இயர்ஸ் க்ரோ 30 years போடுங்க. 91லேருந்து இப்போ 32 3 years 30 years போடுங்க. கால்குலேட் என்ன சார்? 16% கிட்ட. 16%. அதாவது 5 லட்சத்துலேருந்து 5 கோடின்னு சொல்லும்போது பெரிய பணமாக கம்மியான பணம்? பெரிய பணம். பேன் பார்ப்போம் அவ்வளோ பெரிய பணம் அது. ஆனால் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்கள் கால்குலேட் போட்டிங்கன்னா 16% தான் வருது. நம்மளுடைய இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சராசரியாகவே 15% இருக்குது. இப்போ இந்த வீட்டை வாங்குறதுக்கு 5 லட்சம்னு சொல்கிறேன்ல, 5 லட்சம் எங்கள் அப்பா அம்மா அப்படியே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து மளிகை கடை வச்சவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சவங்க, அவங்களோட லைஃப் சேவிங்ஸை கொடுத்து தான் இந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க. அதுதான் இப்போ 5 கோடியாக உங்களுக்கு மாறி இருக்குது 16%. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 100 ரூபாலேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும். 100 ரூபாலேருந்து நீங்கள் ஆனால் அதே பர்சன்டேஜ் கிடைக்கும், அதோட அதிகமான பர்சன்டேஜும் கிடைக்கும். சில இதெல்லாம் 20%, 28%லாம் கொடுத்துருக்கு. இந்த 16% வந்து ரிஸ்க் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணலை. இதுக்கு வந்து தண்ணி வரி இருக்குது, வேறு என்னென்ன வரி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். எல்லா வரி குறைக்கணும் சண்டை போடுவீங்களே. ஸோ அத்தனை வரியும் நீங்கள் குறைச்சிங்கன்னா இதோட ஆக்சுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12%, 13% தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிலமாகட்டும் தங்கமாகட்டும் இது ரெண்டுத்துக்குமே வந்து இப்போ தங்கத்துக்கும் என்ன சொல்கிறாங்க, இப்போ 96ல் வந்து ஒரு சாவரன் வந்து 500 rupeesக்கு அக்காவோட போடுங்க ஞாபகம் போடுங்க. நீங்கள் போட்ட எப்போதுமே நம்ம இப்போ RXTயோட R stands for return, X stands for the percentage of the return, T stands for the transaction. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது 500 rupees அப்போ வந்து ஒரு சவரன் இப்போ வந்து 63,000 ரூபாய் ஒரு சவரன். ஒரு கிராம்னா உங்களுக்கு 6,000. ஒரு சவரன்னா 8 கிராம். ஒரு கிராம் தான். இப்போ வந்து ஒரு கிராம் வந்து 7,000 எவ்வளோ 8,000 ரூபா போயிருக்குமா? இல்லை 13,000 8,300 63 divided by 8 7,800 கிட்ட போட்டுக்கலாம். போடணும் 500 வந்து இப்போ வந்து 8,000 ரூபாய் இருக்கு. கம்மியாக இருக்கு. ஆமாம், 9.6% தான் அவ்வளோதான் இருக்கும். இதில் நீங்கள் சேதாரம் செய்கூலி இப்போ GST வர போடுறாங்க, இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கம்மியாகும். என்னன்னா நம்ம அடிப்படையில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தங்கமாகட்டும் நிலமாகட்டும் அதுக்கு பணத்தை உருவாக்குற தன்மை கிடையாது. இப்போ நிலம் அப்படின்னா அதோட மதிப்பு எப்போ உயரும்? சுற்றி எல்லாம் இதெல்லாம் இது வர்றப்ப தான் சுற்றி வந்தால் தான் நிலத்தோட மதிப்பு உயரும். இதுவாக பணத்தை உருவாக்காது. அப்போ எது தானாக பணத்தை உருவாக்கும்? தங்கமும் உருவாக்காது, நிலமும் பணத்தை உருவாக்காது. எது பணத்தை உருவாக்கும்? கம்பெனி க்ரோ ஆகிறப்ப தான் அது வந்து தொழில்கள் தான் பணத்தை உருவாக்கும். நீங்கள் ஒரு தொழிலில் 100 ரூபா போட்டால் தான் அந்த தொழில் உங்களுக்கு 150 ரூபா எடுத்து கொடுக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் தொழில்கள் தொடங்கணும். ஆனால் நம்மளால் தொழில்கள் தொடங்க முடியுமா? அது முடியாது. அப்போ தொழில்கள் தொடங்க முடியாட்டாலும் தொழில்களோட நாம் இணையணும். அதுக்கான வாய்ப்புகள் தர்றது தான் பங்குச்சந்தை. ஸோ உலகம் வந்து உங்களுக்கு நேரம் இருக்குல்ல, எவ்வளோ நேரம்? அந்த 9 மணிக்கு ஏதோ ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் ஏதோ சொன்னீங்க. இல்லை, அது இன்னும் வரல இன்னைக்கு. ஸோ அதனால் நேரம் இருக்குது. ஏன்னா என்னை கூட நான் பேசிட்டே இருப்பேன். 20 வருஷ கதையை நான் பேசுவேன். அதனால தான் சொல்கிறேன். இல்லை, நம்ம உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சிங்கிறது இருக்குல்ல, உலகத்தோட வளர்ச்சி எப்போதுலேருந்து மிக விரைவாக இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் வந்ததுக்கப்புறம் தான் மிக விரைவாக இருப்பாங்க.
ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி ஏன் வந்தது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏன் வந்தது? பணம் வந்து வேகமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சூழல் வந்ததுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் வந்தது. 1960-70களில் தான் பங்குச்சந்தை, முதல் பங்குச்சந்தை உருவாகுது. அதற்கு பிறகு தான் பணம் வந்து, இப்போ நாம் எப்படி வந்து இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் நம்ம குடும்பத்துக்கு பணம் வந்து அதிகமாக வருதோ, அதே மாதிரி ஒரு பணம் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் வளர்ச்சி அதிகமாக வரும். கிளாசிக் எக்ஸாம்பிள்னால் இப்போ ஆஃப்ரிக்காவில் தங்கம் நிறையா கிடைக்கும்னு தெரியும். அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு மென்னு வேணும், மெட்டீரியல் வேணும். தானாக மென்னன் மெட்டீரியல் வராது, அதுக்கு பணம் வேணும். அப்போ அந்த ஆஃப்ரிக்கா கண்ட்ரிக்குள்ளே பணம் வந்தால் மட்டும்தான் மென்னன் மெட்டீரியல் வரும். அப்போ அந்த மூமெண்ட்டுங்கிறது நடக்கும். இந்த மூமெண்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது தான் பங்குச்சந்தையோட வேலை. இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரேடு, இப்போ வந்து நான் வந்து டேக்ஸ் போட்டுருவேன், ட்ரம்ப் அங்கேருந்து சொல்கிறாரு, சைனா இங்கேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ட்ரேடு ட்ரீட்டி போடணுங்கிறாங்க, இங்கே ஆர்பரை வந்து நான் பிடிச்சிப்பேன், அதனால தான் நான் மேலே போர் எடுக்கிறாங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, தொழில்களை வந்து நம்ம கட்டமைக்கிறதுக்காக நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே சுற்றி. ஏன்னா தொழில்கள் தான் பணத்தை உருவாக்கும், வேறு எதுவுமே பணத்தை உருவாக்காது. நம்மை போன்ற எளியவர்களுக்கு இருக்கின்ற அருமையான வாய்ப்பு தான் பங்குச்சந்தை. ஓகே, பங்குச்சந்தையில் தான் முதலீடு பண்ணணும், வேறு எதுலேயும் முதலீடு பண்ணக்கூடாது. ஆனால் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நேரம் வேணும், ஆர்வம் வேணும், நிறையா கற்றுக்கணும், பொறுமை வேணும், எமோஷன்ஸ் வேணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இருந்தால் மட்டும்தான் பங்குச்சந்தையில் ரொம்ப எளிமையானது தான். பங்குச்சந்தைங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் துறையில் ரொம்ப சிறந்தவராக இருப்பீங்க, ஆனால் உங்கள் டொமைன் மாறும்போது கொஞ்சம் தடுமாறுவீங்க. இப்போ என்னெல்லாம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கை பற்றி எதை கேட்டாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் 0 தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு லக்ஸரி இருக்குன்னா, நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஜினியரிங் தொடர்பான விஷயம் வரும்போது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தெரியாது, நான் ஒரு இன்ஜினியரை வைக்கணும்னு தெரியும். ஆனால் நிதி வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சம்பாதிச்ச பணம் நான் எப்படி வேணால் செய்வேன், இவங்ககிட்ட போய் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அட்வைசரை நோக்கி வரவே மாட்டேங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 2005 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருக்கீங்க ஒரு அட்வைசர்கிட்ட. 20 வருஷம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க, எப்படியில் போட்டிருக்கீங்க, நிறையா சேர்த்து வச்சுருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் உங்களோட டிசிஷன். ஆனால் இதே நான் ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்குக்கு இப்படி ஒன்றும் இல்லை, பைப்பு மாற்றணும் அப்படின்னா நானே பண்ணிட்டு இருப்பேனா? எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு அது தெரியாதுன்னு தெரியும். ஆனால் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு அந்த ஈகோ இருக்கும், என் பணம் நானாக பார்த்துக்கிறேன், அது போனால் போட்டோம், நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் வெரி ராங். யூ ஹேவ் டு ஹேவ் அன் எக்ஸ்பர்ட். ஏன்னா டொமைன் மாறும்போது நம்மளுடைய சிந்தனை வந்து சரியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை பற்றி இது ஆக்சுவலாக ஆராய்ச்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே இந்த ஒரு புள்ளி தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் செந்தில் ரங்கன் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் உலகம் முழுக்க போயிட்டு வணிகம் பண்ணவர். மலேசியா, பப்புவா நியூ கினியா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் நிறுவனங்கள் வைத்து இன்ஜினியரிங் ஒர்க் வந்து கன்வேயர் அந்த மாதிரியான ஒர்க்கு, நகர கட்டமைப்பு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் 1993 சின்ன ப்ராஜெக்ட், ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணேன், ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட்னு என்கிட்ட ஒரு இடத்துல உட்காந்து விளக்குறாரு. ரொம்ப எளிமையாக தான் விளக்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் எனக்கு கிடையாது. அப்போ தான் எனக்கு ஒரு தாட் வந்தது, ஓ எனக்கு டொமைன் மாறும்போது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தானே நிதியை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அப்போ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. நான் ஒரு 20 வருஷம் 21 வருஷம் இந்த நிதித்துறையில் இருக்கிறேன், நான் ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சமூக கடமை இருக்குது. அப்படிங்கும்போது அதை சொல்லிக் கொடுக்குற அளவில் நம்ம அதை இறக்கி குறுக்கி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி உருவான கதை. ஸோ உங்களுக்கான என்னோடய அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா, உங்களை போன்றவர்கள் யார் ஃபினான்ஸில் இல்லையோ அவங்க கண்டிப்பாக ஒரு அட்வைசரை வந்து நியமிச்சுக்கணும். ஒரு எந்த ஒரு ஈகோவும் பார்க்கணும், அட்வைசரை வந்து நியமிச்சுக்கணும். சரி, நம்ம விட்ட இடத்துக்கே வரணும். அப்போ பங்குச்சந்தையில் போடுறதுக்கு தடங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அதில் ஒரு ஷார்ட்கட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ இருக்கிற அற்புதமான ஒரு பொருள் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம், பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம், பணச்சந்தை மணி மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம், கடன் பத்திரம் சந்தை கடன் சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இதில் தங்கத்தையும் ரியல் எஸ்டேட்டையும் விட்டுடலாம், நமக்கு அது வேறு அவனியும் இருக்குது, நம்ம அதை செப்பரேட்டாக பேசலாம். மற்ற 3 பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி, அதான் பங்குச்சந்தைனா என்னன்னு சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்டு மணி மார்க்கெட் லிக்விடிட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு சொல்லிடுறேன். டெட் ஃபண்டுன்னு சொல்லி இது 3 தான் நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டமைக்க போகிறோம், நம்ம தேவைகளை கட்டமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியை பற்றி சொல்லிடலாம். அதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பங்குச்சந்தையில் பணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பணத்தை வந்து ஒருத்தட்ட கொடுப்பீங்க, ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுப்பீங்க. அவர் உங்கள் சார்பாக பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி அதில் லாபமோ நட்டம் வரும். நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரம் பார்த்தாலும் கடைசியில் ஓடும், சப்ஜெக்ட் மார்க்கெட் சொல்லுவோம்.
ஸோ நட்டம் வரும். ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு தான் ரிட்டர்ன் கொடுக்குறோம். சும்மா 15% கொடுக்குறதுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், இங்கே 30% கம்மியாக போகுங்கிற ரிஸ்க் எடுக்கிறதுனால 15% அங்கே ரிட்டர்ன். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது. இதுதான் நம்மளோட சொத்து. நாம் நிலம் வாங்கக்கூடாது, ஃப்ளாட் வாங்கக்கூடாது, சொத்துன்னு சொல்லிட்டு தங்க காயின் வாங்கி வைக்கக்கூடாது. முதலீடுன்னு சொல்லிட்டு ஆசைக்கு வாங்கிக்கோங்க, ஆசைக்கு நாங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் நான் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கக்கூடாது. நாம் முதலீடை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் தான் செய்யணும். இதுதான் நமக்கான ஓய்வு கால திட்டம். இதுதான் நமக்கு வந்து என்னன்னா, இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 14% பார்த்தோம், 9% பார்த்தோம். இந்த சதவீதம் ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கணக்கு போடுங்க, 72 டிவைடட் பை 6 போடுங்க கால்குலேட்டர்லையா. ஆமாம், 72 டிவைடட் பை 6 நம்மளோட ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் சொல்லலாம். 6% தராங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட் சிட்டிசனுக்கு 7.5. நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஆகலை? இல்லை, அது அமௌண்ட் எவ்வளோ தான் போடுது. சரி, ஓகே, எவ்வளோன்னு போடுங்க. 72 டிவைட் பை பண்ணுமா? 72 டிவைட் பை 7.5 பண்ணுமா? 6ன்னு போட்டுக்கோங்க இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள். 12. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய பணம் டபுள் ஆக 12 வருஷம் ஆகும். ஓகே, சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இயர் 2000, இன்னிலேருந்து 25 விட்டுடலாம், 24, 24 வருஷம். நீங்கள் 5 லட்ச ரூபா 2000 போட்டால் 2024 எவ்வளோவா இருக்கும்? அது என்ன வேல்யூ? 5 lakhs. நீங்கள் 2000 20 lakhs ஆகிடும். 20 lakhs ஆகிடும். சரியா? இப்போது நம்ம 15% சராசரின்னு சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். 72 டிவைடட் பை 15 போடுது. 72 டிவைடட் பை 15. இதெல்லாம் என்கிட்ட லேப்டாப் இருந்தால் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். இப்போ இல்லைன்னு நீங்கள் போடுறீங்க. 4.8 லெட்ஸ் சே 5ன்னு எடுத்துக்கலாம். அப்போனா 5 வருஷத்துக்கு ஒருக்கா பணம் டபுள் ஆகும். இப்போ அதே பணம் 2000 நீங்கள் 5 lakhs போட்டிங்களா, இப்போ 25 வருஷத்தில் அது எவ்வளோ ஆகிருக்கும்? எத்தனை வாட்டி டபுள் ஆகிருக்கும்? 160, 1.5 கோடி ரூபா. இது கண்கட்டி வித்தியா கிடையாது. நம்மக்கிட்ட தரவுகள் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தரவுகள் இருக்குது. அவங்க சராசரியாக 15% கொடுத்துருக்காங்க. சில ஃபண்டெலாம் வந்து 28%. நிப்பான் ஸ்மால் கேப் போடுங்க, அதோட அப்புறமா போட்டுக்கோங்க, ரொம்ப ஒர்க் ஆகும். ஸோ அதோட 10 வருட சராசரி பார்த்தீங்கன்னா 28% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இந்த சதவீதத்தை நம்ம எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து டேக்லைனே போட்டிருப்போம், $1, 1%, ஒரு நாளை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போது நம்ம இந்த சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம வந்து லேண்டு, கோல்டு, இதிலலாம் இருக்க சிக்கல் என்ன அப்படின்னா, இதிலலாம் நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்னை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏறுதா இறங்குறத பற்றி கவலையே பட மாட்டோம். எப்போ இருக்குப்பா, சொத்து இருக்குப்பா. ஏன்னா நமக்கு வந்து விற்கணுங்கிற அவசியமே கிடையாது. எப்போதுமே ஏதாவது உடம்புக்கு சரியில்லை அப்போங்கும்போது தான் நமக்கு விற்கணும்னு தோணும். இல்லைன்னா விற்கவே மாட்டோம். அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அது வந்து ஒரு சொரிய இடத்துல அரிப்புக்கிற மாதிரி இது வேணால் சுகமாக இருக்கும் இருக்கிறதுக்கு. அதனால் ஒரு பயனும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வருடம் தோறும் உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்னை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வருஷம் நான் 15% எடுத்துருக்கிறேன், என்னோட பெஞ்ச் மார்க். அந்த 15%ங்கிறது ஸ்டாண்டர்டும் கிடையாது. ஓகே, 15% நல்ல ரிட்டர்ன் சொல்லக்கூடாது. அதை எதோடையோ கம்பேர் பண்ணணும். அந்த கம்பேர் பண்ணுறது தான் பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் பெஞ்ச் மார்க்கு, அதாவது நான் தான் பெஞ்ச் மார்க்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ரிட்டர்ன் 15%, நான் 20% எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணலன்னு அர்த்தம். உங்கள் ஃபண்டை மாற்றணும். பெஞ்ச் மார்க்கோட என்னை விட நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட, ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க. அவர் உங்களுக்கு என்னை விட பெட்டராக பண்ணி கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி கீழே போகும்போது நீங்கள் வந்து 5% ட்ராப் ஆகிருக்கீங்க. அந்த நேரத்தில் நான் 10% ட்ராப் ஆனால் என்னை விட நீங்கள் கம்மியாக குறைஞ்சிருக்கீங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். இப்படி தான் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணணும். நாம் இந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக வருடந்தோறும் ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம ஃபண்டெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு. ஏன்னா இந்த பங்குச்சந்தையோட தொடர்பில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். அதிகமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், போன ஜான்வரியில் போட்டவங்களுக்கு வந்து 40% ரிட்டர்ன் கிடச்சிது ஆகஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் பங்குச்சந்தை கீழே உள்ள ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 10% என்னமோ இருக்குது. சராசரியாக 10%, 12% அவங்களுக்கு ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிற ஒரு குணாதிசயம் தான் இந்த பங்குச்சந்தையில் தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி. ஆனால் இதுதான் நமக்கு இருக்கிற சிறந்த வாய்ப்பு. நிலத்தில் பணம் முதலீடு பண்ணக்கூடாது, தங்கத்தில் பண்ணக்கூடாது, இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஸ்க்குங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த ரிஸ்க் மிடிகேஷன் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஏற்றத்தாழ்வாக இருக்கிறதுனால 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை நம்ம இங்கே கொண்டு வரோம்.
5 இயர்ஸுக்கு எனக்கு இந்த பணம் தேவையில்லை, என்னால் ஹோல்ட் பண்ண முடியும், கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த பணத்தை இங்கே கொண்டு வரும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. இதுதான் நம்ம அரண்மனை. இது ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் சொன்னது. ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இதுதான் நம்மளுடைய சொத்து. ஓகே, இதை தான் நம்ம கட்டி எடுக்கணும். இதுதான் நம்ம அரண்மனை. இப்போ இந்த அரண்மனையை சுற்றி கோட்டை சுவர் கட்டணும். ஏன்னா அரண்மனையை அப்படியே விட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் என்னன்னா கன்விக்ஷனோட நான் 5 வருஷத்துக்கு பார்த்துக்கிறேன்னா நமக்கு தேவைகள் வரும், அப்போல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதை சுற்றி இருக்கிற முதல் கோட்டை சுவர் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுன்னு சொல்லுவாங்க. டெட்டுங்கிறது கடன் பத்திரம். நாம் எப்படி லோன் வாங்குறோமோ அதே மாதிரி அரசாங்கங்களும் பெரிய நிறுவனங்களும் நம்மக்கிட்ட இருந்து லோன் வாங்குவாங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, அதை பாண்ட் சர்டிஃபிகேட். அதை வாங்கி விற்பாங்க. ஓகே, இப்போ இந்த கடனுங்கும் போது அதில் ஒரே ஒரு வருமானம் தான் வரும். என்ன வருமானம்னா வட்டி வருமானம் தான் வரும். இந்த கடன் பத்திரத்தில் வந்து உலகத்திலே பெரிய மார்க்கெட்டு இந்த பாண்ட் மார்க்கெட் தான். கடன் பத்திர மார்க்கெட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரொம்ப பெருசு. இப்போ இதில் வந்து சராசரி 7%, 8%, சில நேரங்களில் இதெல்லாம் நம்ம கமிட்மெண்ட்டாக சொல்லக்கூடாது, 10%, 12% கூட வரலாம். வந்திருக்கு. ஆனால் நம்ம 7%, 8% அப்படிங்கிற மனசில் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டை பீட் பண்ணுற அளவுக்கு வரும். நீங்கள் 7.5 சொன்னீங்களா, இது அதை விட அதிகமாக வரும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கோங்க. இதில் சராசரியாக கம்மியாக வர்றதுனால ரிஸ்க்கும் கம்மி தான். 2 ரிஸ்க்கு குறிப்பிட்ட ரிஸ்க் இருக்குது. ஒன்று கிரெடிட் ரிஸ்க். அந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் ஊரில் இருக்க எல்லா ரிஸ்க்கும் இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா ரிஸ்க்கும் இருக்குது. ரெப்புடேஷன் ரிஸ்க்கு, பிஸ்னஸ் ரிஸ்க்கு, இண்டஸ்ட்ரி ரிஸ்க்கு, எல்லா ரிஸ்க்கும் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அங்கே லாபம் அதிகம். இங்கே வந்து அந்த மாதிரி ரிஸ்க்கு கிடையாது. 2 ரிஸ்க். ஒன்று கிரெடிட் ரிஸ்க். நீங்கள் ஒருத்தட்ட பணம் கொடுக்குறீங்க, அவர் எடுத்து ஓடி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க, அது கிரெடிட் ரிஸ்க். இன்னொரு ரிஸ்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இப்போ கூட பாயிண்ட் பேசிஸ் இதை கம்மி பண்ணியிருக்காங்க, ரெப்போ ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற பாண்ட் வந்து 7% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குன்னா அதை வாங்குறதுக்கு 100 பேர் தயாராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அரசாங்கம் வந்து எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, நான் 10% வட்டி தரேன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் அதை வாங்க போயிடுவாங்க. உங்கள் பாண்டை வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, உங்கள் பாண்டோட விலை கம்மியாகிடும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் நமக்கு ஒரு 3 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை நமக்கு கொண்டு வரும். ஓகே, இதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் பேசிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடுன்னு சொல்லலாம். இதுவும் இந்த கடன் பத்திரம் மாதிரி தான், மியூச்சுவல் ஃபண்ட் டெட் மாதிரி தான். எங்கே வித்தியாசப்படும் அப்படின்னா, இது 91 நாட்களுக்கு உட்பட்ட கடன். ஒரு நாளைக்கெல்லாம் கடன் கொடுக்குற கடன் பத்திரம்லாம் இருக்குது, நமக்கு கிடைக்காது. பெரிய பெரிய நிறுவனம் அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுன்னு சொல்லுவாங்க. 3 இயர்ஸ். அதோட டைம் வந்து 91 டேஸ்க்கு மேலே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவங்க டீல் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிற இந்த 3 இயர்ஸில் கைட்லைன்ஸ், நமக்கான கைட்லைன்ஸ். ஓகே, ஸோ 91 டேஸ்க்கு மேலே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லிக்விடுங்கிறது 91 டேஸ்க்கு கீழே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பண்ணுவாங்க. 91 டேஸ்க்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து டெட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, பாண்ட் மார்க்கெட். 91 டேஸ்க்கு கீழே இருக்கிறத மணி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து சராசரியாக 5.5 to 6% நமக்கு லாபம் கிடைக்கும். இதில் ரிஸ்கே இல்லைன்னு சொல்லலாம். ரிஸ்கே இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக 0.001 கிரெடிட் ரிஸ்க் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த 3 நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. நமக்கு தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். அதுக்காக எல்லா பணத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. 6 மாதம் கணக்கு பண்ணி அதுதான் வச்சுக்கணும். அதில் 50% வந்து ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடில் பார்க் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்னொரு 50% மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் பார்க் பண்ணணும். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஸோ 3 வருஷங்கிறது சேஃப் பீரியட். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 வச்சுக்கலாம். இந்த கட்டமைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய நான் மந்த்லி ஆனுவல் எக்ஸ்பென்சஸ், டியூஷன் ஃபீஸ், இன்சூரன்சஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் மாதம் கட்ட மாட்டீங்க, வருஷம் கட்டுவீங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம பணத்தை கையில் வச்சுக்கக்கூடாது, பேங்க்கில் வச்சுக்கக்கூடாது. ரெண்டுமே தப்பான விஷயம். அப்போது இந்த பணத்தை நான் மந்த்லி ஆனுவல் எக்ஸ்பென்சஸை நாம் எங்கே வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 30ஆம் தேதி சம்பளம்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரு எஸ்ஐபி போட்டு டேரெக்டாக லிக்விடுக்கு அனுப்பி வச்சிடும். இதை முடிச்சிட்டோம். இதெல்லாம் போக பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுதான் உங்கள் சர்ப்ளஸ். 15% மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த 15% தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அகெயின் இது அப்படியே தூக்கிட்டு வந்து ஈக்விட்டியில் நம்ம வைக்கக்கூடாது. இந்த பணத்தில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதாவது கோல்ஸ் இருக்கா பார்க்கணும். 5 வருஷத்துக்குள்ள கோல்ஸ் ஏதாவது இருக்கா, ஸ்கூல்
அப்ராட் போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், அப்படி எதுவுமே கோல்ஸ் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டில் உங்கள் ஏஜ் 42 அப்படின்னா லெட்ஸ் சே 40% நாம் அப்படியே டெட் ஃபண்டுக்கு அனுப்பிடணும். மீதி இருக்கிற 60% நீங்கள் ஈக்விட்டிக்கு கொண்டு வரலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது, செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் லிக்விட் ஃபண்ட்லேருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நோ கொஷின்ஸ் ஆஸ்ட். எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் தேவையில்லை. ஏன்னா நம்ம அதில் எமர்ஜென்சி ஃபண்ட் போட்டு வச்சுருக்கோம், நம்ம செலவு பண்ண வேண்டிய நான் மந்த்லி எக்ஸ்பென்ஸும் அதில் தான் போட்டு வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் எடுத்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னா எடுத்து பண்ணலாம். ஆனால் அங்கே பணத்தை காலி பண்ணிவிட்டு நீங்கள் டெட் ஃபண்டுக்கு வரக்கூடாது. எப்போயாவது ஒரு எமர்ஜென்சி பீரியடில் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் வரலாம். ஆனால் அடிக்கடி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த கால்குலேஷன் எதாவது தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதை ரீப்ளகின் பண்ணோன்னா நீங்கள் மறுபடியும் மேலே போயிடுவீங்க. நீங்கள் டெட் ஃபண்டுக்கே வரக்கூடாது அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்டு வர்றதை பற்றி யோசிக்கவே கூடாது. அதில் வந்து நீங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு பிள்ளை வளர்க்குற மாதிரி தான். ஒரு பிள்ளையை வளர்த்து 25 வயசில் நீங்கள் சொன்னீங்களா, நான் ரிட்டையர்ட் ஆகும்போது என் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் வேலைக்கு போயிடுவான்னு சொன்னீங்களே, அது மாதிரி தான் இது. அப்போது 20 வருஷத்துக்கு நீங்கள் அதை தொடாமல் இருந்தால் தான் நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிறத விட அது உங்களுக்கு அதிக அளவில் சம்பாதிச்சு கொடுக்கும். சிஏஜிஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அது 8வது அதிசயம்னு சொல்கிறாரு. நம்ம பணம் எப்படி 5 லட்ச ரூபா வந்து இப்போது 1.5 கோடி ரூபா எப்படி மாறுதுன்னா அந்த சிஏஜிஆர் தான். 25 வருடங்கள் நீங்கள் இப்போ போட்டு வைக்கிறீங்க, 15% தருதுன்னா அதுதான் உங்களுக்கு 1.5 கோடி கொடுக்குது. அப்போ அதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். நீங்கள் பணத்தை கம்மியாக கொண்டு வாங்கணும், ஆனால் அதை எடுக்கக்கூடாது. நோண்டிகிட்டே இருக்க ஒரு பிள்ளை வரும்போது நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ராமா, அதே ட்ராமா தான் நம்ம ஈக்விட்டியில் கொடுப்போம். அப்போ இதில் போடுற பணத்தை நம்ம எடுக்கவே கூடாது. அப்போ நான் எப்போ தான் எடுப்பேன், நான் எப்போ தான் அனுபவிக்கலாம் அப்படின்னா, லட்சம் உங்களுக்கு 50 வயசில் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா 47வது வயசுலேயே பிளான் பண்ணி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கணும் உங்களோட டெட் ஃபண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் 50 வயசில் போய் நீங்கள் எடுக்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து லாபத்தில் நட்டமே இருந்தாலுமே மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு திட்டம், ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஓகே எனக்கு 50 வயசில் நான் ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன், இல்லை ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா 47வது வயசுலேருந்தே நீங்கள் நகர்த்தி வச்சிடணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஹேவியர் சேஞ்சு தான். ஏன்னா நீங்கள் பணத்தை இங்கே வைக்காமல் அங்கே வைக்கணும். இது வரைக்கும் பேங்க்கில் வச்சுருப்பீங்க, அதுதான் பழகிருப்பீங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் பழகிருப்பீங்க, அதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதுவே உங்களுக்கு பெரிய மென்டல் தடையாக இருக்கும். இது எதுக்கு அங்கே போய் மாற்றிக்கிட்டாது, எவ்வளோ நம்பி அதில் போய் நான் எப்படி நம்புறது, எடுத்துகிட்டு ஓடி போயிட்டானா அவன் யார், இதெல்லாம் மைண்டில் குழப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே எப்படி ப்ராக்டிஸ்டு இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். இந்தியாவில் கிட்டத்தட்ட 65 லட்சம் கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து சென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இவங்களோட டைப் பண்ணியிருக்கோம். அதில் தோனி கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 46 மியூச்சுவல் ஃபண்டு ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அது 46 கம்பெனிக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குங்க. அவங்க மட்டும் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை வெளியிட முடியும். அவங்க வெளியிடுற ஸ்கீம்ஸுக்கு நீங்கள் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றும் தேவை. அதுதான் வந்து சென்ட்ரிசிட்டி. இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு. ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுதான் நான் சரியா. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிட்டோம், இதுதான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருவீங்க, உங்களோட பேங்க் அப்ரூவல் மேண்டேட்லாம் கொடுத்துருவீங்க. இப்போ ஒரு ஸ்கீமில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணுறேன்னு பர்ச்சேஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ஏஎம்சி அக்கௌண்ட்டில் தான் பணம் போகும். எனக்கு வராது, சென்ட்ரிசிட்டிக்கு வராது, ஏஎம்சிக்கு தான் போகும். உங்களுக்கு ஏஎம்சிக்கு தான் எல்லா கனெக்ஷன்ஸும் நடக்கும். ஸோ நாம் ஓகே அப்போ ஏஎம்சிக்கு போயிடுச்சுங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டு அனுப்புவாங்க. உங்களோட ஹோல்டிங்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படி இருக்குன்னு நீங்கள் அதை டபுள் செக்கும் பண்ணிக்கணும். கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்கும் ஓகே கரெக்டாக தான் போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த ஏஎம்சியில் கால் பண்ணி என்னோடய ஸ்டேட்மெண்ட் அனுப்பலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிராஸ் செக் பண்ணி. இப்போ சென்ட்ரிசிட்டி ஒன்று சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் அவங்க மூலமாக டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு சம் பெனிஃபிட்ஸ் ஏதாவது உங்களுக்கு? ஆமாம், இப்போ எங்களுக்கு வந்து எப்படி பெனிஃபிட்ஸ்னால் எங்களுக்கு 1% ஆன் ஆவரேஜ் கமிஷன்ஸ் மாதிரி கிடைக்கும். அதில் சென்ட்ரிசிட்டி ரொம்ப மினிஸ்கூல் அவங்க கொஞ்சம் எடுத்துப்பாங்க, பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எடுத்துப்பாங்க, மற்றதெல்லாம் எங்களுக்கு இதுவாக கிடைக்கும். இதுலேயும் என்னென்னா சில ஃபண்ட்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணும்போது கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் சூஸ் பண்ணணும். அதில் தான் ஆர்எக்ஸ்டி வந்து தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஸ்செல்லிங் இண்டஸ்ட்ரி. இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து மிஸ்செல்லிங் அண்ட் ஓவர் செல்லிங் இண்டஸ்ட்ரி. தலையில் கட்டி வச்சுருவாங்க, தேவையில்லாத ப்ராடக்டை கட்டி வச்சுருவாங்க. காப்பீடுகளில் வந்து இந்த யூலிப் ப்ராடக்ட், என்டோமெண்ட் பாலிசி இதெல்லாம் கட்டி வச்சுருவாங்க. அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்எஃப்ஓக்கெலாம் கமிஷன் அதிகம், 2%, 3% கமிஷன் அப்படிங்கிறதெல்லாம் போகும். ஏன்னா
மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்க, அதுக்கு விளம்பரம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், அந்த செலவெல்லாம் எங்கேருந்து வரும்? உங்ககிட்ட இருந்து எடுத்து தான் அவங்க பண்ணணும். ஆனால் ஆர்எக்ஸ்டியில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் டீம்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த ப்ராடக்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அவங்க தான் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா அதுலேருந்து தான் நமக்கு கமிஷன் எல்லாமே வரும். அது எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் மூலமாக முதலீடு செய்யப்பட்டிருப்பது கிட்டத்தட்ட 3 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கோடி ரூபாய்க்கு 1% போட்டிங்கன்னா எனக்கு மாதம் 30,000 ரூபா வரும். இப்போ எனக்கு வர்றது 5,000 6,000 தான் வருது. அப்போ எவ்வளோ கம்மியாக நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களோட யூஎஸ்பியாக நான் சொல்லிக்கலாம். ஆனால் எங்களோட ரெவன்யூ மாடல் அப்படி தான், கமிஷன் பேசிஸ் தான். மந்த்லி போடுறது தான் பெஸ்ட்டு. பல்க் அமௌண்ட் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயோ டெட் ஃபண்ட்ஸ்லேயோ பார்க் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து எஸ்டிபின்னு சொல்லுவாங்க, ரெகுலராக இங்கே நம்ம அனுப்பி வைக்கணும். நம்மக்கிட்ட பல்க் அமௌண்ட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து பங்குச்சந்தையோட தொடர்பு இதில் போடக்கூடாது. ஏன்னா குறைஞ்சிருச்சுன்னா 10% 20% குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கண்ணு முன்னாடியே 20 லட்சங்கிறது 14 லட்சத்துக்கு வந்துடும். ரொம்ப வலிக்கும், மனசு வலிக்கும். இப்போ தான் கற்றுக்குறோம், அப்போ வலிக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 20 லட்சத்தை எடுத்து நம்ம டெட் ஃபண்ட்ஸில் போட்டுட்டு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு சொல்லுவோம். மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தோம்னா இந்த இதில் இருந்து பணம் தானாக அங்கே போய்கிட்டே இருக்கும். இதை வந்து நாங்கள் டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நிறைய கிளைண்ட் வந்து அவங்க லைஃப் சேவிங்ஸ் 25 லட்சம் 30 லட்சம் வந்து கொடுப்பாங்க. அதை இப்படி பார்க் பண்ணி ஒரு வருஷம் 1.5 வருஷம் டைம் எடுத்து அவங்க ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க ரிஸ்க்கு வந்து ரொம்ப எடுக்க முடியாது அப்படின்னா இந்த டைம் ஜோனை இன்க்ரீஸ் பண்ணுவோம். 2 வருஷத்துக்கு கூட நாங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி போடுவோம். இல்லை நான் ரொம்ப ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா 10 மாதம் 8 மாதம் அப்படி சுருக்கி நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். ஓகே, பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில்களோட தொடர்புடையது, நம்மளுடைய பொருளாதாரத்தோட தொடர்புடையது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்தியாவை பற்றி தெரியும், இந்தியாவோட சூழல் பற்றி தெரியும், களத்தில் இறங்கி வர செய்றீங்க. இந்தியா இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்தில் அழிஞ்சு போகிறதுக்கான ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு தெரியுதா? வேர்ல்டு வார் வந்தால் மட்டும் தான் அதுக்கு நடக்கிறது. இல்லை, வேர்ல்டு வார் வந்தாலும் அதில் இந்தியா இருக்குமா? ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஒளிமயமாக தான் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். முன்னாடிலாம் வந்து ரோடு போடுறதுக்குலாம் வந்து தார் வந்து வைப்பாங்க, 1 வாரம் ரோடு போடுவாங்க, அதுவும் சரியாக போட மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் ஓவர் நைட்டில் போடுறாங்க. நம்ம மிக வேகமாக வளர்ந்து வரோம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஃபுல்லாக கிராஷ் ஆகும். ஜப்பான் கிராஷ் ஆச்சு. ஜப்பான் வந்து ஒரு 20 வருஷம் அதே புள்ளியில் தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வராங்க. ஆனால் ஜப்பானோட பிரச்சனைகள் வேறு, மக்கள் தொகை இல்லை, அவங்ககிட்ட ரிசோர்ஸ் இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. இதே பிரச்சனை நமக்கு இருக்கான்னு பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ அதனால் நம்ம அவுட்லுக் நல்லா இருக்குது, இந்த ரிஸ்க் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எதை வச்சு சொல்லுவீங்க? ப்ராஃபிட் அதிகம் கொடுதோ அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். இந்த ஆர்எக்ஸ்டியில் வந்து R² எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா என்னோட ஆசை, ஆனால் புரியாதுங்கிறதுனால விட்டோம். எப்போதுமே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்க வேண்டியது அதோட ரிஸ்க் ரேஷியோஸ் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ரிஸ்க்கை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் தானாகவே வில் கம் இன்டு பிளேஸ். நான் வந்து பெரிய நிறுவனங்களுக்கு வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நிறுவனங்கள் தான் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துவதே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய டீம். ரிஸ்க்கை வந்து ப்ளக் பண்ணிகிட்டே வரணும். அப்படிங்கும் போது நம்ம இப்போ தேர்ந்தெடுக்கிற ஃபண்டில் வந்து பல ரிஸ்க் ரேஷியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மேக்ஸ் தான். பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அது மேக்ஸ் தான். அந்த ரேஷியோஸ்லாம் டெஃபினேஷன் தான். அந்த டெஃபினேஷனுக்கு உட்பட்டு வர்ற ஃபண்டை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஆன்லைனில் வரும்போது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன், அந்த இது நாங்கள் என்ன அடாப்ட் பண்ணுறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபண்டில் அந்த ரிஸ்க் ரேஷியோஸ் என்ன மாதிரி இருக்குது அது நம்ம அப்ஃப்ரண்ட்டாகவே வெப்சைட்லேயே தெரியும். அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகே இது லெட்ஸ் கோ ஃபார் இட் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுலேயே நிறைய கிட்டத்தட்ட 4000 ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீமில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த தீம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ணி டிசைட் பண்ணிடுவோம். ஓகே, நாங்கள் வந்து ஆர்எக்ஸ்டி ஃபினான்ஷியல் ஹெல்த் கிளினிக்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் இது வரைக்கும் 200 தனிநபர் ஆலோசனை வழங்கியிருக்கோம். இதில் நாங்கள் முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். போன தலைமுறையில் வந்து நம்ம பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து பணம் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் யாருக்கும் இருந்ததில்லை. அவங்க வாழ்க்கையிலே மொத்தமாக 1 லட்சம் அப்படிங்கிறது பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தலைமுறையில் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா பணம் தான் அதிகமாக இருக்குது தவிர அந்த பண பழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகலை. ஏன்னா நமக்கு போன தலைமுறையில் பணம் இல்லாததுனால பண பழக்கமே கிடையாது. பணத்தை எப்படி செலவு பண்ணணும், அனுபவிக்கணும், முதலீடு பண்ணணும், மேலாண்மை பண்ணணும், இது எதுவுமே நம்ம போன தலைமுறை பண்ணலை. ஏன்னா பணம் இல்லை.
அந்த தலைமுறை நமக்கும் கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த தலைமுறையும் வந்து தடுமாறுறாங்க. ஸோ அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறான முதலீடுகள் அப்படிங்கிறத விட பழமையான முதலீடுகள், அது தங்கமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அதில் முதலீடு பண்ணுறாங்க. முக்கியமாக கடன்கள் வாங்கி, அதிகமான கடன்கள், தங்கள் சக்திக்கு மீறிய கடன்கள் வாங்கி முதலீடு பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா போன தலைமுறையோட இந்த தலைமுறை வந்து பணத்தால் வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டாகிறாங்க. ஸோ நீங்கள் நிதி சார்ந்து எந்த செயல்பாடு செய்தாலும் எங்களை போன்ற ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்க. அது எதுவானா இருக்கட்டும். கார் வாங்குறீங்களா, வீடு வாங்குறீங்களா, தாராளமாக வாங்குங்க. ஆனால் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்கினீங்கன்னா அந்த காரையும் வீடையும் நீங்கள் வாங்கலாமா, அப்படி வாங்கலான்னா அதை கடன் மூலமாக வாங்கலாமா, இல்லை சொந்த பணம் மூலமாக வாங்கலாமா, இல்லை வேறு வழிகளில் வாங்கலாமா, இப்படியான அறிவுரைகளை நாங்கள் சொல்லுவோம். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 மாதம் கழித்து உங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கும், 1 வருடம் கழித்து உங்கள் நிதி நிலைமை எப்படி இருக்கும், 2 வருஷம் கழித்து நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு கட்டமைப்போடு நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட பெருமளவில் போய் கொண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களோட அசோசியேஷனில் இதை வந்து பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, இந்த நல்ல செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது.